ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குரூப் ஒன்றுக்கு படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இன்னிலேருந்து குரூப் ஒன்றுக்கு படிக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா பார்க்கலான் இருக்கேன். இது மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் ப்ரூஃப் அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா குரூப் 1 2022 கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கோஸ்வாமி குழுக்கு ஆப்ஷன் 1990, ஓரா கமிஷனுக்கு 93, இந்திரஜித் குப்தா கமிஷனுக்கு 98, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்றது 2008. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இயர் பார்த்தோம்னா 1956. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தோம்னா 11th தேர்தல்கள் லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் 224. அந்த பாக்ஸுக்கு இயருக்கு ஷார்ட்கட் வச்சு படிச்சிருக்கேன், பார்க்கலாம். இப்போ தார்குந்த் கமிஷனுக்கு என்ன ஞாபகம் வச்சுருக்கலன்னா, தாரில் வேலை பார்க்குறவங்க குந்தாமல், அதாவது உட்காராமல் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. 7 நாளுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. 4 கைகள், அதாவது 2 கை 2 காலையை சேர்த்து மொத்தம் 4 கால் பாய்ச்சலில் 4 கைகளை கொண்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க வாரத்தில் 7 நாளும். அப்புறம் இந்திரஜித் குப்தா குழு 1998 அப்படின்றது என்னென்னா, இந்திரஜித்தில் வர அஜித்து, அப்புறமேட்டுக்கு 9 அப்படின்றது நயன்தாரா. அந்த 8 அப்படின்றது அஜித் படனாலே பைக் வந்துடும். அஜித்து நயன்தாரா பின்னாடி உட்கார வச்சுட்டு 8 போட்டு காட்டிகிட்ருக்காரு. அந்த மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004 4 அப்படின்றத 4 அன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, தேர்தல் 4 அன்னைக்கு தான் மக்கள் யாரை பிடிச்சிருக்காங்க, மக்கள்கிட்ட யார் ப்ராப்ளம் ஆயிருக்காங்கன்னு தெரியும். தேர்தல் 4 அன்னைக்கு தான் மக்கள்கிட்ட யார் ரீச் ஆயிருக்காங்கன்றது தெரியும். தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படின்றது 90s கிட்ஸு நம்ம தான். 90s கிட்ஸ் அப்படின்றது என்னென்னா, 90s கிட்ஸ்னாலே கோஷம் போடுறது, கூட்டத்தோட கோவிந்தா போட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் ஸ்கூலில். 90ஸ்னாலே கோஷம். இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை அப்படின்றது அது ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்குது. 999 இருக்குது. ஸோ ஈஸி. வீரப்ப மொய்லி ஆணையம் 2007 அப்படின்றது பார்த்தோம்னா 7ன்னு இருக்கிறத பார்த்துக்கோங்க. 7 ஜென்மம் ஆனாலும் வீரப்பன் எழுந்து வந்தால் நம்ம எல்லாருமே பயப்பட தான் செய்வோம் அவரை பார்த்து. அப்புறம் ஓரா கமிஷன் 93 அப்படின்றது என்னென்னா, 9 இருக்கிறது நயன்தாரா, 3 இருக்கிறது திரிஷா. நயன்தாராவும் திரிஷாவும் வேறு, ஓரா வேறு இல்லை. 2 பேருமே ஹீரோயின்ஸ் தான். அந்த மாதிரி வெங்கடச்சலையா தேசிய ஆணையம் 2002. இந்த 20 அப்படின்றது நம்ம சித்தியோட ஏஜ். ரெண்டாவது நம்ம அம்மாவுக்கு அப்புறம் பிறந்தவங்க, ரெண்டாவதாக பிறந்தவங்க, அதாவது செகண்டாக பிறந்தவங்க. நம்மளை எப்பயுமே செல்லமாக தான் வச்சுப்பாங்க. சித்தினாலே நம்மளை செல்லமாக தான் வச்சுருப்பாங்க. 20ன்றது ஏஜ், 2ன்றது செகண்டாக பிறந்தது, செல்லமாக வச்சுக்கிடுவாங்க நம்மளை. 2010 டாங்கா குழு அப்படின்றது என்னென்னா, 10 டன் மாம்பழங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 டன் மாம்பழங்கள், டன் கணக்காக மாம்பழங்கள் 10 டன். இப்போ இந்த ஷார்ட்கட் ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஷார்ட்கட்டோட யாராச்சும் பெஸ்ட்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்.